أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டுமானால் 4 அம்சங்களை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு புத்திசாலியான முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிற பொழுது துனியா ஆகிரத் இரண்டிலையும் வெற்றி வேண்டும் என்று விரும்புவான், ஆசைப்படுவான். அந்த வெற்றியை தேடி உழைப்பான். அந்த வெற்றிக்காக எதை செய்தால் இம்மை மறுமை வெற்றி கிடைக்கும் என்பதை அவன் ஆய்வு செய்வான். அந்த வகையில் ஆய்வு செய்து தேடுகிற பொழுது குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஒரு முஸ்லிமுக்கு துனியா ஆகிரத்தில் வெற்றி வேண்டுமானால் குறைந்தபட்சம் 4 அம்சங்களை அவர் கடைபிடித்திருந்தால் அந்த வெற்றியை பெற்று விடலாம். எனவே அந்த வெற்றியை மையப்படுத்தியேதான் நபிமார்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள். அந்த வெற்றியை மையப்படுத்தித்தான் அவர்களுக்கு தூது செய்தியும் வந்திருக்கின்றன. அதில் முதலாவது ஏகத்துவம், தௌஹீத். இது ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக இருக்கிற ஒவ்வொருவர்களும் ஏகத்துவவாதியாக இருக்க வேண்டும். துனியா ஆகிரத்தில் அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். ஏகத்துவம் இல்லாத முஸ்லிமாக இருந்தால் அல்லது வாயளவில் தன்னை ஏகத்துவவாதி என்று சொல்லிக் கொண்டால் இந்த துனியாவில் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாம், நடித்துக் கொள்ளலாம், சமூகத்தில் அனைவர்களாலும் அங்கீகரிக்கப்படலாம். ஆனால் ஆகிரத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. எனவே ஒரு வெற்றியை விரும்பக்கூடிய ஒவ்வொருவர்களும் ஏகத்துவவாதியாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஏகத்துவம் என்றால் என்ன? தௌஹீத். நாம் இப்பொழுது சொல்கிறோமே தௌஹீத்வாதி என்று, எல்லோரும் அதை சொல்கிறார்கள். ஆனால் தௌஹீத்வாதி என்றால் தௌஹீத் என்றால் என்ன? முதல்ல நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெயரளவில் சொல்லிக் கொள்வதல்ல, அல்லது சில சட்டதிட்டங்கள் மசாயில்களில்
கடுமை காட்டுவது என்பதுதான் தௌஹீத் என்று எண்ணிக்கொண்டால் கண்டிப்பாக நாம் தோத்து போய்விட்டோம். தௌஹீதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தௌஹீத் என்று சொன்னால் ஜஅல ஷை வாஹிதன், அதான் உண்மையிலேயே தௌஹீதுக்கு அர்த்தம். பலதை ஒன்றாக்குதல். தௌஹீத் என்றால் பலதை ஒன்றாக்குதல். பல கடவுள் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அனைத்தையும் ஒன்றாக்குதல். எனவே தான் குஃபார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அஜஅலல்லாஹு ஆலிஹத்தன் வாஹிதா இன்ன ஹாதா லஷையுன் உஜாப். எங்களுடைய எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக்க பார்க்கிறீரா முஹம்மதே? இன்ன ஹாதா லஷையுன் உஜாப், இது எங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார். எனவே எல்லாத்தையும் ஒன்றாக்குதல், ஒரே இறைவன் என்று சொல்லுதல், இதுதான் தௌஹீதுக்கு அர்த்தம். விரிவாக அர்த்தம் பார்க்கிற பொழுது தௌஹீதுடைய அர்த்தம் அனைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். பேரளவில் நாம் சொல்லிக் கொள்வதல்ல. விரிவாக தௌஹீதுக்கு விளக்கம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை, ருபூபியத், உலூஹியத் இவைகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். ருபூபியத், உலூஹியத் இவைகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல். அவனுடைய அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் இவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல். மிக கவனமான வார்த்தைகளோடு தௌஹீதுக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார். ருபூபியத், உலூஹியத்தை ஒருமைப்படுத்துதல். இருக்கிறான் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, அவைகளை ஒருமைப்படுத்துதல். இன்னும் அதை தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டுமானால் ருபூபியத் என்றால் என்ன? ருபூபியத் என்று சொல்லுகிற பொழுது அதில் ஒருமைப்படுத்துதல், உலூஹியத்தில் ஒருமைப்படுத்துதல் என்றால் என்ன? ருபூபியத் என்று சொன்னால் ரப்புடைய செயல்கள், அஃஆலுல்லாஹ், அல்லாஹுடைய செயல்கள் இருக்கிறதே, அல்லாஹுடைய செயல்களில் அவன் தனித்தே செய்தான் என்று ஒருமைப்படுத்துதல், இதான் ருபூபியத். ருபூபியத் என்றால் அல்லாஹுடைய செயல்கள் இருக்கிறது, அந்த செயல்களில் அவன் தனித்தே செயல்பட்டான் என்று அப்படியாக நம்புதல். இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அல் காலிக், அர் ராசிக், அல் மாலிக், படைத்தல், அழித்தல், ஆக்குதல், கொடுத்தல், ஆட்சி செய்தல் என்று வருகிற இது அல்லாஹுடைய செயல்பாடுகள். படைத்தல் என்பது அல்லாஹுடைய செயல். இந்த அல்லாஹுடைய செயலில் அவன் தனித்தே படைத்தான். அவனோடு யாரும் கூட்டா இருந்து படைப்பில் யாராவது உதவி செய்தார்கள் என்று சொல்வது இல்லை. எனவே படைத்தல் என்கிற அல்லாஹுடைய செயலில் அல்லாஹ் தனித்தே செயல்பட்டான். இதான் ருபூபியத். ரப்பு என்கிற அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது. எனவேதான் அஃஆலுல்லாஹ், அல்லாஹுடைய செயல்பாட்டில் அல்லாஹ் தனித்தே செயல்படுத்தினான் என்று அதை ஒருமைப்படுத்துதல். இது ஒன்று. தௌஹீது உலூஹியா என்றால் இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். ருபூபியாவை அல்லாஹு காலிகுல்லி ஷை, அல்லாஹ் அனைத்து படைப்புகளிலும் அவனே படைத்தான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல், எல்லா வஸ்துகளுக்கும் அவனே பாதுகாவலனாக இருக்கிறான். அவன் தனித்தே இருக்கிறான். இதான் ருபூபியத். அடுத்து உலூஹியத் என்று சொன்னால் லேசா நம்ம புரிஞ்சுக்கலாம், கஷ்டப்பட தேவையில்லை, சிரமப்பட்டு சுத்தி வளைக்க தேவையில்லை. உலூஹியத் என்றால் அடியான் அல்லாஹ்வுக்கு செய்கிற செயல்களில் ஒருமைப்படுத்துதல், அவ்வளவுதான். ருபூபியத் அல்லாஹ் அவனுடைய செயல்களில் அவனை ஒருமைப்படுத்துதல். உலூஹியத் என்றால் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிற செயல்களில், அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்கிற இபாதத், அவைகளில் அந்த இபாதத்தில் ஒருமைப்பட அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்தல். எதெல்லாம் இபாதத் என்று இருக்கிறதோ அதெல்லாம் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிற செயல்கள், அவைகளில் ஒருமைப்படுத்துதல். இதைத்தான் மக்கத்து முஷ்ரிக்குகள் இதில் தான் இணை கற்பித்து விட்டார். அவர்கள்ட்ட ருபூபியத்து சரியாக இருந்தது. ஆனா உலூஹியத் என்று வருகிற பொழுது அடியார்கள் செய்கிற செயல்பாடுகள், அல்லாஹ்வுக்கு ஆற்றக்கூடிய இபாதத்துகள் இருக்கிறது,
அவைகளில் அவர்கள் இணை கற்பித்து விட்டார். கூட அவர்கள் கண்ட கடவுள்களை எல்லாம் இணைத்துக் கொண்டார். இவர்கள்லாம் சிபாரிசு செய்வார்கள். இவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்தால் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்பினார்கள். இதுதான் உலூஹியத். எனவே இதிலையும் அல்லாஹ்வை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். இதுதான் தௌஹீத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை கற்பிக்காமல் அவர்கள் அமல் செய்யட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அமல்களில் அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறார்கள், ஆனா அதில் இணை கற்பிப்பு இருக்கக்கூடாது. இப்படியான தௌஹீது, தௌஹீது உலூஹியா. அப்போ ஒருவர் தன்னை தௌஹீத்வாதி என்றால் அவர் ருபூபியாவிலும் அல்லாஹ்வுடைய செயல்களிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகிறார். உலூஹியா என்கிற அல்லாஹ்வுக்கு அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்துகளிலும் ஒருமைப்படுத்துதல். மூன்றாவது அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். இதிலும் இன்றைய பெருங்கூட்டம் அதை நம்ப மறுத்துவிட்டன. அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள், இவைகளில் ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை எப்படி ஒருமைப்படுத்துதல்? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்பி ஒருமைப்படுத்துதல். ரஹ்மான், அர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயர்கள், அஸ்-சமீ', அல் பஸீர் என்கிற அல்லாஹ்வுடைய பெயர்கள், அஸ்-சம்', அல் பஸர் என்கிற அல்லாஹ்வுடைய பெயரில் உள்ள பண்புகள். பெயரில் பண்புகளும் இருக்கிறது. அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், பெயர் பார்வை என்கிற பண்பும் ஒட்டி இருக்கிறது. எனவே பண்புகளையும் பெயர்களையும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அதான் அவைகளில் ஒருமைப்படுத்துதல் என்பது. இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முழுமையாக இருக்கிறது. பார்த்தல் கேட்டல் என்பது அல்லாஹ்வுடைய தனித்தன்மை, அதில் யாரும் கூட்டாக முடியாது. பிறரை போன்ற பார்வை என்பது கிடையாது. அவனுடைய பார்வை என்பது பொதுவானது, முத்தலக். அதுல முகையது இல்லை, அதில் சுருக்கி பார்க்க முடியாது. எனது பார்வையில், எனது கேள்வியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் நிபந்தனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில் நிபந்தனை அல்ல. அல்லாஹ்வுடைய கேட்பதில் நிபந்தனை இல்லை. மனிதர்களுடைய பார்வையில் நிபந்தனை இருக்கிறது. குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளதை மட்டும்தான் கேட்க முடியும். அனைவர்களும் சேர்ந்து சொன்னால் கேட்க முடியாது. ஒருவர் சொன்னால் மட்டும்தான் கேட்க முடியும். அதிகம் சப்தத்தையும் என்னால் கேட்க முடியாது. மிக மெதுவான சப்தத்தையும் எனக்கு கேட்க முடியாது. எனக்கு ரொம்ப தூரத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது. மிக பக்கத்தில் உள்ளதையும் பார்க்க முடியாது. எனது கண்ணாடியின் தூசியை பார்க்க வேண்டுமானால் அது மிக சமீபத்தில் கண்ணாடியை கலட்டித்தான் பார்க்க வேண்டும். இது எனது பார்வைக்கு உண்டான நிபந்தனை. இது மனிதர்களுடைய பார்வைக்கு நிபந்தனை. அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் அல்லாஹ்வுடைய செவிபலனுக்கும் அங்கு எந்த நிபந்தனையும் இல்லை. அதை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களில், அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒருமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் 3 வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் நாம் அதை படித்து அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி இருக்கிற பொழுதுதான் நான் தௌஹீத்வாதியாக இருப்பதில் அர்த்தம் இருக்கிறது. 3 விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கிற பொழுதுதான் அதை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்புதல், இது ஒன்று. இரண்டாவதாக, குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ்வுக்கு இல்லை என மறுத்திருக்கிற பண்புகள் எதெல்லாம் இருக்கிறதோ, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறதை மறுப்பதோடு அடுத்து இன்னொரு விஷயத்தையும், அதற்கு எதிர்மறையான பரிபூர்ணமான பண்பை இருப்பதாக நம்புதல், இது இரண்டாவது விஷயம். இது ஜும்மாவுல சொல்லிட்டு போறதுக்கு உண்டான ஒரு தலைப்பல்ல. இது பாடமாக படிக்க வேண்டும். இதை உங்களுக்கு தொட்டுட்டு போற
இதில் நாம் எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை பொறுத்தவரையில அல்லாஹ் எந்த பண்பெல்லாம் இல்லைன்னு சொல்றானோ அதை மறுப்பதோட அல்லாஹ்வுக்கு அதில் எதிரான பரிபூரணமான பண்பை ஏற்றுக்கொள்ளுதல். உதாரணமா எடுத்துக்கொண்டால் வலா யதுரும் ரப்புக்க அஹதா, உம்முடைய இறைவன் யாருக்கும் அநீதம் செய்வதில்லை. அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான், அல்லாஹ் மறுத்துட்டான். அப்படி ஒரு பண்பு இல்லை, அநீதம் என்கிற பண்பு அல்லாட்ட இல்லை. அதை நம்புவதோடு அதற்கு எதிர்மறையான ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னது? அல்லாஹ் நீதியை நிலைநாட்டுபவன். இப்படி அல்லாஹுக்கு எதெல்லாம் அல்லாஹ் மறுத்திருக்கிறானோ அவைகளை மறுப்பதோடு அதற்கு எதிராக இருக்கிற பரிபூரணமான பண்பை அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நம்புதல். இது இறைவனுடைய அஸ்மா சிஃபாத்தில் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது அம்சம். மூணாவதாக அஸ்மா சிஃபாத்தில் கடைபிடிக்க வேண்டிய மூன்றாவது அம்சம், அல்லாஹ்வுக்கு இருக்குது என்று சொல்லி இருக்கப்படாது, அல்லாஹ்வுக்கு இல்லை என்று மறுக்கவும் பட்டிருக்காது. அப்படிப்பட்டவைகளில் ஒரு மூமினுடைய நிலை எப்படி இருக்கணும்னா மௌனமாக இருந்து விட வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வுக்கு உடல் இருக்குதா, அல்லாஹ்வுக்கு வயிறு இருக்குதா என்று கேட்கிற பொழுது குர்ஆனிலும் சுன்னாவிலும் தேடி பார்த்தா அதை பற்றி சொல்லப்படவில்லை. எனவே இருக்குது என்று சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு இல்லை என்றும் சொல்லவும் இல்லை. இப்படி இல்லை அல்லது இருக்குது என்று சொல்லப்படாமல் இருக்கிற விஷயத்தில் நம்முடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும்? அதை பற்றி யாராவது கேட்டா மௌனம் இல்ல, அது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு இருக்குதுன்னு சொல்ல இல்லை, இல்லைன்னு மறுக்கவில்லை. எனவே அதில் மௌனமாக இருத்தல். அதுல போய் ஆய்வு செய்துட்டு இருக்க கூடாது. அதில் கை இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது, கால் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது, பாதம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது, முகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால வயிறும் இருக்குமோ என்ற இப்படியான நிலைக்கு வந்து விடக்கூடாது. எவ்வளவு அழகா அகீதாவை உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்குது என்று சொல்லவில்லையோ அந்த விஷயங்களில, எதை பற்றியெல்லாம் மறுக்கப்படவில்லையோ அந்த விஷயத்தில் நாம் மௌனமாக இருத்தல். இந்த விஷயங்களை கடைபிடிப்பதுதான் அஸ்மா சிஃபாத்தில் கடைபிடிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, முகம் இருக்கிறது, பாதம் இருக்கிறது. இதெல்லாம் குர்ஆனில் ஹதீஸிலும் நிரூபிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, குர்ஆன்ல இருக்குது. சரி, அல்லாஹ்வுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதில 4 விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருந்தால் அதுல தஹரீப் பண்ணிவிடக்கூடாது, அதுல தக்யீஃப் செய்து விடக்கூடாது, அதுல தாத்தீல் செய்து விடக்கூடாது, அதுல தம்சீல் செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது என்று சொன்னால் அதுல 4 விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஒன்று, அந்த முகம் என்பதற்கு வேறு பெயரை சொல்லிவிடக்கூடாது, மாற்று, அதான் தஹரீஃப். முகம் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வை, கை என்றால் அது கை அல்ல, அது சக்தி என்று இப்படி தஹரீஃப் பண்ணிவிடக்கூடாது. கைன்னா கைதான். எப்படி எந்த அளவுக்கு நமக்கு குர்ஆனில ஹதீஸ்ல சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ, கை இருக்குது அல்லாஹ்வுக்கு என்று குர்ஆனிலே வந்திருக்கிறது. அதில் 4 விஷயங்கள் செய்யக்கூடாது. ஒன்று, அந்த கை என்பதை கை என்றே நாம் அர்த்தம் சொல்ல வேண்டுமே தவிர அதற்கு மாற்று பெயர் சொல்லிவிடக்கூடாது. ஒன்று. அடுத்தது, அந்த கை எப்படி இருக்கும் என்கிற தக்யீஃப் கேட்டுவிடக்கூடாது, எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டக்கூடாது. ரெண்டாவது. மூன்றாவது, சிலர் அந்த கைக்கு அதுக்கு அர்த்தம்லாம் வைக்க கூடாது. எதுதான் அரபியில எதுன்னா அது எதுதான். அல்லாஹ்வுடைய கைன்னா கை, அதுக்கு என்ன அர்த்தம் என்ற அர்த்தமே இல்லை, அதுக்கு தாத்தீலுங்கிறாங்க. கருத்து இல்லாம யாக்குதல் அல்லது அர்த்தம் இல்லை என்று சொல்லுதல். இப்படி சில வழிகட்ட கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல சொல்லி வருகிறார்கள். எனவே அப்படி நம்ம சொல்லிடக்கூடாது. தம்சீல், ஒப்பீடும் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இப்படி இப்படி இருக்கும் என்று ஒப்பீடும் செய்து விடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் விஷயங்கள்ல, அல்லாஹ்வுடைய பண்பு விஷயங்கள்ல, குறிப்பாக பண்பு விஷயங்கள்ல நாம் செய்யக்கூடாதவைகள். அதில் எந்த வகையிலும் மாற்றுதல், மாறு பேர் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் இறங்குறான், முடிந்தது. அதுல தஹரீஃப் பண்ணிடக்கூடாது, அதுல தக்யீஃப் பண்ணிடக்கூடாது, அதுல தாத்தீல் பண்ணிடக்கூடாது, அதுல தம்சீல் பண்ணிடக்கூடாது. இப்படி எல்லாம் அகீதாவை
நாம் தெரிந்து கொண்டால்தான் உள்ளபடியாக ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்று. எனவே அருமையானவர்களே, இதை ஜும்மா பயான்லையோ அல்லது வேற வேற பயான்லையோ அல்லது ஆன்லைன்ல உட்கார்ந்துகிட்டோ அல்லது புத்தகத்தை வாங்கி படித்தோ புரிந்து கொள்வதில்லை. ஆசிரியர்கள்ட்ட இந்த கல்வியை நேரடியாக இருந்து படித்தால் மட்டும்தான் இந்த அகீதாவுடைய கல்வி சரியாக தெளிவாக தெரிந்து. இதுல தான் பெரும்பகுதியினர்கள் வழிகட்டு போய் விடுகிறார்கள், பெரும்பகுதியினர்கள் குழப்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு விடுகிறார்கள், பெரும்பகுதியினர் ஏகத்துவனா என்னான்னு தெரியாத அளவுக்கு பெயரளவில் ஆகிவிடுகிறார். எனவே இந்த கல்வியை கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனது கடமை சொல்வது, அதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேடி அந்த கல்வியை படித்துக் கொள்ளுங்கள். இது முதல். அப்ப நாம் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற வேண்டுமானால் முதல் விஷயம் அல்லாஹுவை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏகத்துவவாதியாக இருக்கிறேன் என்றால் அல்லாஹுவை பற்றியான அனைத்து அம்சங்களையும் எப்படி அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அகீதாவை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக தக்வா. அகீதா வந்துட்டா மட்டும் போதாது, தக்வா இரண்டாவது தக்வா இருக்க வேண்டும். தக்வா என்று சொன்னால் நம்மெல்லாம் அதற்கு அர்த்தம் இறையச்சன்னு சொல்லி சுருக்கிடுறோம். தக்வாவுக்கு என்ன அர்த்தம்? கடமைகள் அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ, கட்டளை இட்டிருக்கிறானோ அதை நிறைவேற்றுதல். தக்வாவுக்கு அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுறது அப்படிங்கிறது பொதுவாக நாம் சொன்னாலும் கூட அதனுடைய விரிவாக்கம் என்னவென்றால் அல்லாஹ் கட்டளை இட்டதை அப்படியே நாம் எடுத்து நடத்தல், அல்லாஹ் தடுத்ததிலிருந்து விலகி கொள்ளுதல். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸ் என்கிற அந்த எண்ணத்தோடு செயல்படுத்தல், அவனுடைய தண்டனையின் மீது அச்சம் கொள்ளுதல், அவன் கொடுக்கிற கூலியின் மீது ஆதரவு வைத்தல். இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பொதுவான வார்த்தை தக்குவா. இது இருக்குதா நம்மகிட்ட? அப்பதான் தக்குவா. அல்லாஹ் சொன்னதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதும், அல்லாஹ் தடுத்ததையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளுதல் என்பதும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்பதும், அல்லாஹ்வுடைய தண்டனை மேல எனக்கு பயம், அல்லாஹ் மேல மட்டும் பயம் இருக்கிறது, அல்லாஹ் மேல ஆதரவு வையுங்கள், அவனுடைய ரஹ்மத் மீது ஆசை கொள்ளுங்கள். வெறும் பயம் மட்டுமல்ல, அல்லாஹ்வை நான் தக்வா கொள்கிறேன் என்றால் பயம் மட்டுமல்ல, அல்லாஹ் கொடுக்கிற கூலியின் மீது எனக்கு ஆசை, ரஹ்மத் வர வேண்டும், ரஜா வர வேண்டும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். யார் ஆதரவு வைக்கிறாரோ, யார் ஆசைப்படுகிறாரோ அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று. அல்லாஹுடைய முலாக்காத், அல்லாஹுடைய லிகா என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுதான் ஜியாதாங்கிற அல்லாஹ் குர்ஆனில. அல்லாஹுடைய சந்திப்புக்காக வேண்டிதான் நாம் இந்த உலகத்தில் அவ்வளவு தூரத்துக்கு பாடுபடுகிறோம். அதுதான் பெரிய சந்தோஷம். லிசாயிமி ஃபர்ஹத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நோன்பாளிக்கு இரண்டு வகையான சந்தோஷங்கள். ஒன்னு ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. ஒன்று நோன்பு திறக்கிற பொழுது சந்தோஷம், இரண்டாவது இறைவனை சந்திக்கிற பொழுது சந்தோஷம். அதுதாங்க பெரிய மகிழ்ச்சி. அப்ப அந்த லிகா, அந்த சந்திப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆதரவு வைங்க அல்லாஹ் மேல. அப்ப அல்லாஹ் மேல பயம் மட்டுமல்ல, அவன் மீது நமக்கு ஆதரவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தக்வா. அப்ப இரண்டாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு தக்வா. தக்வாவுக்கு அது தனி தலைப்புல பேச வேண்டிய விஷயம். நேரத்தின் அருமை கருதி இந்த அடிப்படையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். அப்போ முதல்ல தௌஹீத், இரண்டாவது தக்வா. இது ஒரு மனிதன்ட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும். தக்வாவினுடைய விரிவர்த்தத்தை நாம் சொல்லிவிட்டோம். அப்போ அல்லாஹ் எல்லா நேரத்திலும் என்னை பார்க்கிறான். அது அந்த அந்த எண்ணம் வந்து விடும். நம்ம தக்வா ஒரு மனுஷன்ட்ட வந்து இந்த தக்வாவை விரிவான அர்த்தம் சொன்னமே, அந்த அடிப்படையில் அவர் அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் என்ன ஆகிவிடும் என்றால், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். முராகபா, எனது செயலை பார்க்கிறான், என்னுடைய சொல்லை கேட்கிறான், என்னுடைய அசைவுகளை அவன் அவதானிக்கிறான், என்னுடைய எல்லா வகையான எண்ணங்களும் அவனுக்கு மறைந்ததாக இல்லை. அப்படிங்கிற பொழுது என்னுடைய எல்லா அம்சங்களையும் நான் சரி செய்து விடுவேன், எல்லாத்தையும் இஸ்லாஹ பண்ணிடுவேன். ஏன்? என்னுடைய உள்ளத்தில் நினைப்பதை கூட அல்லாஹ் விளங்கிக் கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்துவிடும். அதான் தக்வா. இது இரண்டாவது அம்சமாக இருக்கிறது. மூன்றாவதாக அருமையானவர்களே, இஸ்திக்ஃபார். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. தினமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவை
இஸ்திக்ஃபார் செய்வார். தொழுக முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எல்லா அம்சங்களில் தொழுக என்ன பாவமா செஞ்சாங்க, அந்த இஸ்திக்ஃபார் கருத்தை, அல்லாஹ் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எப்ப கேட்கிறாங்க? தொழுக முடிந்த உடனே. அப்ப என்ன, நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்க அல்லாவே. பாவமா செஞ்சான், தொழுதலை செஞ்சிருக்கிறார். அந்த நேரத்திலும் இஸ்திக்ஃபார், எல்லா அம்சங்களிலும் இஸ்திக்ஃபார். அப்போ ஒரு அடியான் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி அடைய வேண்டுமானால் அவர்கிட்ட இஸ்திக்ஃபார் தொடர்ந்து இருக்க வேண்டும். மன்னிப்பு தினமும் அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் ரா, கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸ்ஸிலத். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்றான், அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை வேற யாரையும் வணங்க மாட்டேன். இன்னனி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்ல வைக்கிறான் அல்லாஹ், இன்னனி லக்கும் மின்ஹு நதீருன் வ பஷீர், நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். எப்படி என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதோடு நிறுத்தவில்லை, அவனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடி, உங்களுடைய ரப்பிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது மட்டுமல்லாம தூபு இலைஹி, அவன் அளவில் நீங்கள் திரும்பி பாவங்களை எல்லாம் விட்டுட்டு திரும்ப வேண்டும் என்கிற கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் மீது ரசூலுல்லாவை சொல்ல வைக்கிறான். அப்போ இதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டார். எல்லா நபிமார்கள் அதை சொன்னாங்க. குல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்னு ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்பதான் உபூதியத்தை அங்க நிரூபிக்கப்படும். அல்லாஹுடைய அடிமை என்பதற்கான, அல்லாஹுடைய அடியானுகளில் ஒருவனாக இருக்கிறேன் என்பது நிரூபிக்கப்படுகிற ஒன்று அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுது. அப்ப இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மூணாவது அம்சமாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, நாலாவது கடைபிடிக்க வேண்டிய அம்சம் இத்தாஅத்துல்லாஹ் வ இத்தாஅத்துர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்றான், மை யுத்திஉர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அவர் கட்டுப்பட்டவராக ஆகிறார் திட்டமாக. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு விதியாக்கி இருக்கிறார்களோ, எதை கட்டளையிடுகிறார்களோ அதை அப்படியே ஏற்று நடப்பது. இதுவும் இந்த 4 அடிப்படைகளை நாம் செய்கிற பொழுது துனியா ஆகிரத்தில் நமக்கு வெற்றி இருக்கிறது. உங்களுக்கு நாளையும் வரிசைப்படுத்துகிற முதல்ல ஏகத்துவத்தை தெளிவாக விரிவாக படித்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். ஏகத்துவம் வந்துட்டாலே, அல்லாஹ்வை ஒரு மனுஷன் தெளிவா புரிஞ்சிட்டாண்டா அடுத்தது தக்குவா வந்துடும். அல்லாஹ்னா யாருன்னு தெரியாதனால தான் நமக்கு அல்லாஹ் மீது நமக்கு தக்குவா குறைகிறது. அதனாலதான் முதல்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் முதலாக கட்டளையிடப்படுகிறார். அல்லாஹ்வை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்னா யார் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால அதை ஒரு மனிதன் தெரிகிற பொழுது இரண்டாவது தக்குவா அவனுக்கு ஏற்பட அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. தக்குவா ஒரு மனுஷன் வருகிற பொழுது அவன் எல்லாத்திலும் கவனம் எடுத்துக் கொள்வான். இந்த தக்குவாவோடு இருக்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹ் கிட்ட அவன் பாவ மன்னிப்பு தேடுகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்வான். அல்லாஹ்ட்டா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் மேல பயம், இதை தப்பா செஞ்சிட்டனோ என்கிற அச்சத்தால் அல்லாஹ் கிட்ட அவன் மன்னிப்பு தேடுகிற பழக்கம் வந்துவிடும். இது 3வது. 4வது, இந்த 3ம் அவனிடத்துல உறுதியாக இருக்கிற பொழுது
அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொன்னா உடனே கேட்டு விடுவோம். அல்லாஹ் சொல்றான், முடிஞ்சது. அதுக்கு பிறகு வேற ஆய்வுக்கே போக மாட்டான், வேற சிந்தனைக்கே போக மாட்டான், வேற யாருகிட்ட போய் தீர்ப்பும் கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டானா முடிஞ்சது, ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், உடனே ஏற்றுக்கொள்வார். அதற்கு பேர் அவர் எதுவும் பேச மாட்டார். அப்ப இந்த பண்பு சொல்லி வருவதல்ல, யதார்த்தமாக வர வேண்டுமானால் மேல சொன்ன மூன்றும் இருக்க வேண்டும். எனவே இந்த மூன்றுக்கும் நாலாவது உள்ளது தொடர்பு இருக்கிறது. இந்த மூன்றும் இருந்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற ஒருவனாக மாறி. இன்னைக்கு ஏன் அல்லாஹ் நிறைய தெரிஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறோம்? அல்லாஹ்வை தெரியல, அவர் முதல்ல சரியாக தெரியவில்லை. சும்மா எல்லாரும் அல்லாஹ் இருக்கிறான்னு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டார். அல்லாஹ்வை தெளிவாக தெரிந்து விட்டால் அடுத்தடுத்த உள்ளவைகள் அனைத்தும் சரியாக வந்துவிடும். எனவே அல்லாஹ்வை தெரிவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? வெறுமன இருக்கிற புத்தகங்களை படித்துட்டு போறதில்லை. யாராவது ஒரு ஆசிரியரிடத்தில் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்கிற அகீதா புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோமா? படித்தால்தான் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமையானவர்களே, அதற்கான வாய்ப்பையும் அதற்கான சூழலையும் உருவாக்கி கொள்ளுகிற பொழுது உள்ளபடியாக மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்வை சரியாக தெரிந்து கொண்டு நாம் கபரை சந்திக்கிற பொழுது உள்ளபடியாக கபரிலும் வெற்றி கிடைக்கும். எனவே துனியா ஆகிரத்துடைய வெற்றியை பெறுவதற்குண்டான வாய்ப்பை நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆகிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.